நீங்கள் என்ன தமிழ் லைக் s.k.sக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. வானலை வச்சுக்கணும். வானல் வச்சோன்னு தண்ணியை நிறைய ஊற்றணும். ஒரு அரை லிட்ரு இல்லை 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 கிலோ பூண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே, வானலில் தண்ணி கொதித்த உடனே பூண்டை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பூண்டை அதை போடணும். பூண்டு போட்ட பிறகு நல்லா தண்ணி பூண்டுக்கு மேலே முக்கி இருக்கணும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்த உடனே கரண்டியால் மசிச்சுக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திருப்பி அந்த வானலை எண்ணெய் ஊற்றிக்கணும். 1/4 லிட்ரு நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் கொதிஞ்ச உடனே கடுகு போடணும். 10 கிராம் கடுகு போடணும். அதுக்கப்புறம் வெந்தயம், மல்லி ரெண்டையும் நல்ல சட்டியில் கடாயில் வதக்கிட்டு அதை அம்மியில் மிளகா இதை சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிக்கணும். பவுட்ரு மாதிரி நுணுக்கிக்கணும். அம்மியில் நுணுக்குனதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட பிறகு இந்த நுணுக்கி வச்சுருக்கிற பவுட்ரை அதில் போட்டு நல்லா பொன்னற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பூண்டை புளித்தண்ணியை எடுத்து ஊற்றணும். புளித்தண்ணி புளித்தண்ணி 1/2 கிலோ பூண்டுக்கு ஒரு 150 புளி இருக்கணும். 150 புளியை நல்லா கரைச்சி புளிச்சாறு எடுத்துக்கணும். அதை அந்த பொன்னரமாக வறுத்த எண்ணெயில் ஊற்றணும். அந்த ஊற்றின பிறகு அது கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பூண்டை இதில் எடுத்து ஆட் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டு மிளகாத்தூளை அதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நல்லா கிண்டணும். அதில் நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்க அல்வாவுக்கு கிண்டுற மாதிரியே அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்து எண்ணெய் நல்லா கக்கி அந்த போட்ட ஜாமான்கள்லாம் நல்ல சாந்து மாதிரி நல்ல கீழே படிமானமாக வந்துடும். மேலே கக்கி வந்துடும் எண்ணெய். அதுதான் பதம். அவ்வளோதான். இதை எலுமிச்சை சாதம், புளி சாதம், இந்த மாதிரி பழைய சாதம் இதுங்க மாதிரி சாப்பிட்லாம். ரொட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வயிறு பொறுமலாக இருந்தாலும் அது நல்லா காற்று பிரியும். கேஸ் ட்ரபிள் இருந்தால் நல்ல கேஸ் பிரியும். இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், தனியா 10 கிராம், கடுகு 10 கிராம், மிளகு வெந்தயம் 10 கிராம் எடுத்துக்கணும். புளி ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு, தேவையான அளவு எடுத்துக்கணும். வரமிளகாய் உரப்புக்கு காரத்துக்கு தேவையானது 10 இல்லை 12 மிளகாய். பூண்டு 1/2 கிலோ. பூண்டு 1/2 கிலோ இடிச்சு அதை கழுவிக்கணும். சுத்தம் செஞ்சு கொள்ளணும். செய்முறை விளக்கம் பார்க்கலாம். எண்ணெய் தாளிப்பதற்கு எண்ணெய் 1/4 லிட்டர், நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு எண்ணெய் 1/2 கிலோ. பூண்டு 1/2 கிலோ, சுத்தம் செய்த பூண்டு 1/2 கிலோ.
கடாயில் போட்டுக்கொள்ளணும். வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கொள்ள வேண்டும். மண்ணிலே பொன்னிறமாக வறுத்துக்கொள்ள வேண்டும். காலை பத்திரம் கேமரா கிட்ட வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வைத்துக்கொண்டு தேவையான அளவு கீழே போட்டுருவாங்க. தேவைக்கு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், வெந்தயப்பொடி அப்படியே இதில் போட்டுட்டு செவக்க
பதமாக இருக்கவும். அப்படி இருந்தால் இது அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் கிண்டிவிட்டே இருக்க வேண்டும். சால்ட் எடுத்துரும். கல்லுப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.